சுக்கிரமூர்த்தி சுபமிகிவாய், வக்ரமின்றி வரமிகு தருவாய், வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய், உன்னை அதிபதியாக கொண்டு வாழும் என் அன்பு ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் இந்த வீடியோவில் மிக முக்கியமான இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைச்ச ஒரு சூட்சமத்தை ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில பிறக்கும் போது சந்தோஷமா வாழ்வோம், கோடீஸ்வரனா வாழ்வோம், உலகத்துள்ள அத்தனை இன்பங்களையும் அனுபவிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நம்ம வாழ்க்கையே தொடங்குறோம். அதுக்கப்புறம் நாம நினைச்சது மாதிரி நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்காது. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கணும், எப்படி இருக்கணும், எந்த இடத்துல துன்பப்படணும், எந்த இடத்துல சந்தோஷமா இருக்கணும், இது எல்லாமே பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வைத்த இடம்தான் ஜாதகம். அப்ப அந்த ஜாதகம் என்ன சொல்லுது, இந்த பிரபஞ்சம் என்ன சொல்ல வருது உங்களுக்காக அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். ஏன்னா பல கனவுகள் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை எப்பப்ப நம்ம செயல்படுத்தலாம், எந்தெந்த கிரகங்கள் நமக்கு துணையா இருக்கும், எந்தெந்த கிரகங்கள் நமக்கு பிரச்சனையா இருக்கு, தடைகளை ஏற்படுத்துது அப்படிங்கறத பத்திலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால ரிஷபராசி நண்பர்கள், உங்க வாழ்க்கையில எதிரிகளை, துரோகிகளை, தோல்விகளை வீழ்த்த என்ன செய்ய போறீங்க, செல்வங்களை, நிம்மதியை, சந்தோஷத்தை, இன்பமான குடும்ப வாழ்க்கையை எப்படி பெற போறீங்க, இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது. ரிஷபராசி அப்படின்னாலே காளை உருவம் கொண்ட ராசி, நிலங்களை சுட்டி காட்டக்கூடிய ராசி, விவசாய நிலங்கள். ஏன்னா காளை மாடு அப்படின்னாலே உழக்கூடிய நிலத்துக்கு அது பயன்படுது, விவசாய நிலத்தை அது காட்டுது. காளை மாட்டுக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கும். நம்ம நினைக்கலாம் ரிஷபராசி ஏதோ ஒரு உருவத்தை போட்டு வச்சுட்டாங்க போல அப்படின்ட்டு. ஆனால் அந்த காளை மாற்றுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள் ஓரளவுக்கு ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கும் ஒத்து போகும். ஒரு சரியான காளை மாடு அப்படின்னாலே பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், ஒரு வலிமை தெரியும், ஒரு முரட்டுத்தனம் தெரியும். காளைகள்ல பலவிதம் இருக்கு, சாதுவான காளைகள், முரட்டுத்தனமான காளைகள், அழகான காளைகள், இப்படி காளை மாட்டுல பல விதங்கள் இருக்கு. அப்படித்தான் ரிஷபராசி நண்பர்கள். அதிகமா ரிஷபராசி அப்படின்னாலே முக்கியத்துவம் அழகுதான். உங்களுடைய உருவத்தையும் அழகையும் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது ரிஷபராசி அப்படின்னு. உங்களது அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னாலே அழகுக்கு, செல்வத்துக்கு, ஆடம்பரத்துக்கு, ஒப்பனைக்கு, வேஷம் போடுறதுக்கு, கவர்ச்சி, இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அதிபதி சுக்கிரன். அப்ப சொகுசாக வாழறது, பெரிய பணக்காரங்க போல இவங்க அப்படிங்கிற மாயை ஏற்படுத்துவது, ஒரு கவர்ச்சியை உருவாக்குவது, உங்களை பார்த்த உடனே மயங்கிடுவாங்க. நீங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்க பார்வை பிரகாசமா இருக்கும், அந்த பார்வையை சுண்டி இழுக்கும். சிற்றின்பத்துல வலிமையானவர்கள், வல்லவர்கள். ஏன்னா சுக்கிரன் அதிபதி அப்படின்னாலே இந்த விஷயத்துல ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அதுபோல கலைக்கு சொந்தக்காரர். இயல், இசை, நாடகம், நடிப்பு, மேக்கப், இப்படி கலை சம்பந்தப்பட்ட துறையிலையும் அது சம்பந்தப்பட்ட தொழில், அந்த ஒப்பனை பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அது சம்பந்தப்பட்ட பொருட்களும், மேனுஃபேக்சரிங், அதுபோல ஃபேஷன் டிசைனிங், ட்ரெஸ், ஒரு மனிதனை அழகுபடுத்தி காட்டுறது ட்ரெஸ், அந்த தொழிலை குறிக்கக்கூடியது இந்த சுக்கிரன், சுக்கிர பகவான். அதுபோல பணம், நகை, வீடு, சொகுசான பொருட்கள், சொகுசான வாழ்க்கை, கார், பங்களா, இது எல்லாமே சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய விஷயங்கள். ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உருவம் பசு. நீங்க காராம் பசு வளர்க்கறது சிறந்தது. இப்ப கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் இந்த பசு வளர்த்தீங்க அப்படின்னா அது உங்கள் குடும்பத்தையே கட்டி காக்கக்கூடியது. எந்த பிரச்சனை வந்தாலும் அது எடுத்துக்கொள்ளும். கந்திஷ்டிகள், போட்டிகள், பொறாமைகள் இதெல்லாம் எடுத்துக்கும். ஒரு மாற்றம் உங்க குடும்பத்துல உருவாவத பாப்பீங்க. கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் முடிஞ்சா இதை செய்யுங்க. காமதேனு புகைப்படத்தை வீட்டுல வச்சு வணங்குறது, பூஜை அறையில வச்சுக்கிறது ரிஷபராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறப்பு. ரிஷபராசி அப்படின்னாலே நிதானமான, நேர்த்தியான போக்கு, அவசரப்படவே மாட்டீங்க. கபடமற்ற சொல், கபடமற்ற செயல். யார் எப்படி வேணாலும் வாழட்டும், யார் என்ன தப்பு வேணாலும் செய்யட்டும். தவறு செய்யறாங்களா, அவங்க கஷ்டத்துக்காக அவங்க தவறு செய்யறாங்க. இப்ப உயர்ந்தவங்களா இருந்தா அவங்க மேல பொறாமப்படுறதும், தாழ்ந்தவங்களா இருந்தா அவங்கள உதாசீனப்படுத்துறதும் ரிஷபராசி நண்பர்கள் இல்லை. அவரவர்களுக்கான விதிக்கப்பட்ட விதி அப்படிங்கறத நல்லாவே புரிஞ்சுப்பீங்க. யதார்த்தமான சிந்தனைகள் இந்த விஷயத்துல. அதுபோல உறுதியான நடவடிக்கை, உண்மையா பேசுறது, யாருக்கும் பயப்படாம, இனிமையான குணம். பசுமாட்டையோ அல்லது காளமாட்டையோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு அமைதி ஏற்படுறத நம்ம கவனிப்போம். குறிப்பா பசுமாடு ரொம்ப அமைதியா இருக்கும், நம்ம மனசுக்குள்ளாரே அது ஒரு அமைதியை ஏற்படுத்தும். அதுபோல இனிமையான குணத்தை கொண்டவர்கள் ரிஷபராசி நண்பர்கள். சகிப்புத்தன்மை அதிகம் உங்கள்கிட்ட. எவ்வளவு அவமானப்பட்டாலும் சரி, எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உங்களுடைய அந்த கௌரவத்தை விட்டே கொடுக்க மாட்டீங்க. கௌரவத்தை தாண்டி சில பேர் அவமானப்பட்டுட்டா, அசிங்கப்பட்டுட்டா, தோல்வி அடைஞ்சிட்டா அலப்பறை செஞ்சிருவாங்க. ஐயோ போச்சே, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஆனா உங்களுடைய மன வலிமை இருக்குல்ல, என்னைக்கா இருந்தாலும் நான் ஜெயிப்பேன்,
என்னைக்கா இருந்தாலும் என்னை புரிஞ்சுப்பாங்க, என்னைக்கா இருந்தாலும் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஆழமாக கொண்டவர்கள். சாதிக்கிற குணம், நினைவாற்றல் அதிகம், நேர்த்தியான வாழ்க்கை, இப்படிதான் வாழணும். பாதை சரியா இருக்கணும். எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கறத விட இந்த பாதையில தான் நம்ம வாழணும். பொருளாசை கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம், சொகுசான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு. இவங்களுடைய எண்ணமே அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு அப்படிதான் தோணும். ஆடம்பரமா வாழணும், சொகுசான பொருட்கள் மேல ஆசை இருக்கும். ஆனா அதை நேர்மையான வழியில சம்பாதிக்கணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய லட்சியமா இருக்கும். அதனாலதான் இங்க அந்த இடத்துல வித்தியாசப்பட்டு நிக்கிறீங்க. உங்களுடைய உயர்ந்த குணம் இங்கதான் வெளிப்படும். குடும்பத்துல பாசம் விட்டு கொடுக்கவே மாட்டீங்க. எல்லா கலைகளிலும் தேர்ச்சி, எல்லா கலையை பத்தியும் தெரியும். அதை கற்கலனாலும் அந்த கலைகளை நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சினிமாவில் ஆர்வம் அதிகம் உண்டு. இந்த நடிப்பு, நடனம் இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது, அல்லது இப்போ சினிமா துறையில் நீங்கள் இருக்கீங்க, கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வித்தியாசமானவராக இருந்துகிட்டு இருப்பீங்க. முக்கியமாக நடிகர்கள், நடிகைகள், துணை நடிகைகள் அல்லது துணை நடிகர்கள், இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லாவே சாதிக்க முடியும் உங்கள் துறையில். அதுபோல் கடமையும், கடமையில் நேர்மையும், கண்ணியமும், கட்டுப்பாடும் உள்ளவர்கள். இதை உங்களை புகழணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, உங்களை பற்றி இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சொல்கிறது கம்மி தான். நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் நெசம். அதனால இவ்வளவு உயர்ந்த குணம் கொண்டவர்கள் நீங்கள். ஆனால் மற்றவர்கள் மூலியமா ஏமாற்றம் அடைவீர்கள், நம்பி மோசம் போவீங்க. ஏன்னா இதுதானே உலகம். அன்போடு, அமைதியோடு, நல்ல குணத்தோடு, விசுவாசத்தோடு இருக்கிறவங்கள தான் இந்த உலகம் ஏமாற்றும். அதுதானே விதி. இதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. நிறைய ஏமாற்றங்களை என் அன்பு ரிஷபராசி நண்பர்கள் இருக்கிற ராசியிலேயே நீங்க அதிகமா சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சு வைக்கிறதே இல்லை, வெளிப்படையா பேசுவீங்க. அதனால கூட குடும்பத்திலையும், வேலையிலையும், தொழிலையும் உங்களது முன்னேற்றம் தடைபட்டிருக்கும். உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தவங்க அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவங்க வெளிப்படுத்தி உயர்ந்திருப்பாங்க உங்களை விட. இதையெல்லாம் கேட்டு வேதனைப்படுவீங்க. ஆனா நல்லா இருந்தா சரி, நல்லா இருக்கட்டும், அப்படியாவது அவங்க நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் உங்களால கிடைக்கும் உங்களுக்கு. அதுபோல வாதிடும் திறமை அதிகம், உங்களுடைய சொல்லுக்கு உறுதி அதிகம், ஸ்ட்ராங்கா பேசுவீங்க. எப்போதுமே எதற்கும் கலங்காத நபர்கள். அவமானங்களா இருக்கட்டும், துன்பங்களா இருக்கட்டும், குடும்பத்துல திட்டுறாங்களா, மதிக்கலையா, நிராகரிப்பா, வேலை போச்சா, தொழில நஷ்டமா, ஆசைப்பட்ட துறை கிடைக்கலையா, எதற்கும் கலங்காதவர்கள். சோம்பல் அப்படிங்கிறதே இருக்காது. சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவர்கள். விசுவாசத்துல விசுவாமித்திரராக இருப்பீங்க. அதுபோல புகழுக்கு மயங்க மாட்டீங்க. எவ்வளவு பெரிய வெற்றி கிடைச்சாலும் அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி தான் பயணிப்பீங்களே தவிர அந்த வெற்றி விழாவை கொண்டாடுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது. எப்பொழுதுமே உங்களை விட உயர்ந்த மனிதர்கள் உங்களுக்கு பிடிக்கலனா ஒதுங்கிடுவீங்க. மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. அவர்கள்ட்ட விரோதத்தை வளர்த்துப்பீங்க. ஏன்னா நீங்க மதிக்கல அப்படின்னாலே அங்க பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அது வேலையோ, தொழிலோ, சமூகத்திலேயோ, அரசியல்லையோ, அரசு துறை, வெளிநாட்டில் சினிமா துறை, எந்த துறையாக இருந்தாலும் சரி, உயர்ந்த மனிதர்களை மதிக்க மாட்டீங்க. இந்த மதிக்க மாட்டீங்க அப்படிங்கிற விஷயம் என்னன்னா, இந்த தாஜா பிடிக்கிறது, புகழ்ந்து பேசி காரியம் சாதிச்சுக்கிறது, இந்த விஷயங்கள் பிடிக்காது. நேர்மையா இருந்து வெளிப்படையா பேசிடுவீங்க. அதனாலே விரோதத்தை நிறைய வளர்த்துக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. குடும்பத்தை பத்தி பார்த்தோம்னா உடன் பிறந்தவர்களுக்காக எதை வேணாலும் செய்வீங்க. ரொம்ப பாசம் அதிகம். தாய்கிட்ட நேர்மையா இருப்பீங்க. எப்பொழுதுமே அவங்கள விட மாட்டீங்க, விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த பாசம், அன்பு, மரியாதை இருக்கும். தகப்பனார்கிட்ட பகைமை இருக்கும். இன்னும் சொல்லப்போனா தகப்பனார் இருக்கிற இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க அதிகம். குடும்பத்துடைய கௌரவத்தை காப்பாற்றணும் அப்படிங்கறத உங்களுடைய வாழ்க்கை குறிக்கோள். குழந்தைகளுக்காக எதிர்கால திட்டம் நிறைய வச்சிருப்பீங்க. நம்ம குழந்தைங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது, இந்த சமுதாயத்துல எல்லா வசதியும் பெற்று வாழணும், யாருக்கிட்டையும் கையேந்து நிற்கக்கூடாது, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செல்வங்களை சேர்த்து வைக்கணும், சொத்து சேர்த்து வைக்கணும். அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, அந்த விஷயத்துல பல திட்டங்கள் இருக்கும் உங்கள்கிட்ட. உறவுகளை எப்பொழுதுமே மதிப்பீங்க. அதுபோல இடமாற்றம் அதிகமாக இருக்கும். ஒரே இடத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்காது. இடம் மாறிக்கிட்டே இருக்கணும். ஆன்மீக பயணம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சுற்றுலா ரொம்ப பிடிக்கும். கதை சொல்றதுல ஆர்வம் உங்களுக்கு அதிகம். கதை அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தி இதுதான் நடந்தது அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட சொல்றீங்க அப்படின்னா தெளிவா, நேர்த்தியா, புரிகிற அளவுக்கு சொல்லுவீங்க, விளக்கம் கொடுப்பீங்க. உங்கள்கிட்ட கேட்குறவங்க அப்படியே புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப ஆர்வமாக கடைசி வரைக்கும் கேட்பாங்க, அடுத்து என்ன அப்படின்னு. ரிஷபத்திற்கு 2ஆம் இடம் மிதுனம். அதன் அதிபதி யாருன்னா புதன். மிதுனம் இரட்டைத்தன்மை உடையது. அப்போ உங்களுக்கு 2 விதமான வருமானங்கள் வருவது சிறப்பு. 2 தொழில் நீங்க செய்யறது நல்லது. ஒரு தொழில் சிறப்பாக இருக்காது, வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருந்தாலும் இன்னொரு தொழில் அபரிதமான வளர்ச்சி இருக்கும். ஆனா 2 தொழில் செய்யறது உங்களுக்கு மிக நல்லது. நீங்க பெரிய
செல்வந்தராக மாறணும் அப்படின்னா குழந்தை பிறந்த பிறகு அது சாத்தியப்படும். பல மடங்கு லாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு. அதுவும் பெண் குழந்தை பிறந்ததுன்னா சொல்லவே வேண்டியதில்லை. உங்கள் வாழ்க்கை தரமே தலைகீழா மாறி போகும். பெரிய அதிர்ஷ்டம் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு. உங்கள் குடும்பத்தில் எதில் சாதிக்கலாம், எதில் வருமானம் அதிகமாக இருக்கும், எந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், எதில் வேலை செய்யலாம் அப்படின்னா அழகு சாதன பொருட்கள், ஃபேன்சி ஸ்டோர், அது தயாரிக்கிற தொழில், அதுபோல வாசனை திரவியங்கள் தயாரிப்பது, விற்பது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கும். 2ஆம் இடம் புதன், அதனால பேச்சு அறிவுபூர்வமா இருக்கும். புதன் அப்படின்னாலே அறிவுக்கு அதிபதி, சிந்தனைக்கு அதிபதி. பேச்சு சாதுரியம், விகடகவி மாதிரி பேசுவீங்க, எல்லாம் தெரிந்தவர்கள் மாதிரி பேசுவீங்க. ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கிறது உங்களுக்கு கைவந்த கலை. அடுத்தவங்க காது கொடுத்து நல்லா உன்னிப்பா கேட்கிற அளவுக்கு பேசுற சக்தி உங்கள்கிட்ட உண்டு. பொதுவா பார்த்தா புதன் பேச்சாளர், எழுத்தாளர், குமாஸ்தா, ஆசிரியர், கணக்கர், ஆடிட்டர், கல்வி நிலையத்தில் அதிகாரிகள் பதவிகள், அதுபோல தபால் நிலையம், போக்குவரத்து துறை, தகவல் தொடர்பு துறை, தொழில்நுட்ப துறை, இந்த துறைகளில் எல்லாத்துலேயும் ரிஷபராசிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு. இந்த துறையில் இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும், முன்னேற்றத்தை அடைய முடியும். எப்பொழுதுமே பூர்வீகத்தை பற்றி பெருமை பேசக்கூடிய ராசி ரிஷபராசி. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, அப்போ இதனாலே பல வாக்குவாதத்தை நீங்கள் சந்திப்பீங்க. எப்பொழுதுமே பெரும் பிரச்சனை கூட இந்த விஷயத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். 3ஆம் இடம் ஒப்பந்த அடிப்படையிலான தொழில், கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழில், ரீட்டைல் பிசினஸ், டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸ், கலைத்துறை சம்பந்தப்பட்ட சர்வீஸ் சம்பந்தப்பட்ட வேலை தொழில், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா வரும். கலைத்துறை அப்படிங்கிறது 5ஆம் இடத்தை குறிக்கும். அப்ப ரிஷபத்திற்கு 5ஆம் இடம் கன்னி, அந்த வீட்டின் அதிபதியும் புதன் தான். அப்ப 2ஆம் வீட்டிற்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதி புதன். அப்ப 2ஆம் இடத்தில் ராகு அப்படிங்கிற கிரகத்தின் நட்சத்திரம் இருக்கு. அப்ப ராகு அப்படின்னா வீணை, மிருதங்கம், தபேலா, இசைக்கருவி, இதன் மூலியமா நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 2ஆம் இடத்துல காற்று ராசி இருக்கு. காற்று ராசி அப்படின்னா காத்துல கலக்கிறது அந்த இசை. அந்த இடம் உங்களுக்கு அற்புதமா செயல்படுது. அப்ப கலைத்துறையில இயல் இசை, நாடகம் போன்ற அமைப்புகளை, அதுல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுபோல ரிஷப லக்கணத்திற்கும் ரிஷப ராசிக்கும் 2ஆம் இடம் என்பது புதன். அப்போ உங்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறது 2 விதமான அமைப்புகளில் இருக்கும். கொஞ்சம் அந்த குடும்பம் அமையிற நேரத்தில் சில பிரச்சனைகள் நடக்கும். காதலிக்கும் போது ஒரு வாழ்க்கை, திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை, இது எல்லாருக்குமே இப்படி இருக்காது. ஒரு சில ஜாதகருக்கு, அதாவது ரிஷபராசிக்கு இந்த அமைப்பு உண்டு, எப்பொழுதுமே உண்டு. இந்த விஷயத்துல திருமண வாழ்க்கையில அல்லது காதல் வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில இரட்டைப்படைத்தன்மையாக தான் நீங்க இருக்கணும். 2 வாழ்க்கை வாழ்றது, அதை பத்தி சொல்ற இடம் தான் இந்த இடம். சில பேருக்கு ஒரே வாழ்க்கை, சுக்கிரன் ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னா காதலிக்கிறவங்களையே திருமணம் செஞ்சுப்பீங்க. கொஞ்சம் இடம் மாறி அல்லது சனி பகவான் பார்வை, ராகு கேது பார்வை இப்படி ஏதாவது இருந்ததுன்னா இந்த திருமண வாழ்க்கையிலேயோ குடும்ப வாழ்க்கையிலேயோ 3ஆம் நபரால் சிக்கலை ஏற்படுத்தி 2 வாழ்க்கை அமைப்பை கொடுத்துவிடும். ரிஷப லக்கணத்துக்கு 3ஆம் இடம் கடகம், இது சந்திரனுடைய வீடு. அதனால அடிக்கடி மனநிலை மாற்றம் ஏற்படும் உங்க வாழ்க்கையில. இந்த அடிக்கடி மனநிலை மாறுறது சில இடத்துல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது, சில இடத்துல வாழ்க்கையே பெரிய தலைகீழா மாற்றக்கூடிய அமைப்பு கூட இந்த மனநிலை மாற்றக்கூடிய விஷயத்துல இருக்கும். அதெல்லாம் உங்களுடைய நிதானமான யோசனையாலும் சிந்தனையாலும் செயல்பாட்டாலும் தான் அதை சரி பண்ண முடியும். ரிஷபராசியில சந்திரன் நட்சத்திரம் இருக்கு. அப்ப சந்திரன் உங்களுக்கு 3ஆம் அதிபதி, சகோதர ஸ்தானாதிபதி. அப்ப சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு நன்மை அதிகம் செய்வீர்கள். குடும்பத்துல யார் எதிர்த்தாலும் சரி, உங்கள் சகோதர சகோதரிக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. அவங்கள நீங்க தான் காப்பாத்துறது மாதிரியான உணர்வு உங்களுக்கு இருக்கும். அதிகபட்சம் அவங்க உங்களை நம்பி இருப்பாங்க. தாய்ப்பாசம் அதிகம். அதுபோல ராசியில சந்திரன் இருக்கிறதுனால சகோதரர் மீது அதிக பாசம் இருக்கும். அது பெண்களுக்காக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. உங்க மூலியமா சகோதரர்கள் நல்ல பலனை அனுபவிப்பார்கள், பெறுவார்கள். ஆனா உங்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. அவங்களால சில சங்கடங்களை தான் நீங்க அனுபவிப்பீங்களே தவிர பலன் இல்லை. ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. கிரகதோஷ அமைப்பும் உண்டு. அப்ப ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில சுக்கிர தோஷம் சில பேருக்கு இருக்கும். அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க சந்தோஷமா இருக்கணுமோ அந்த விஷயத்தெல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வந்து விடும். எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்க சுகமா இருக்கணுமோ அந்த விஷயத்துல பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு. சில பேருக்கு களத்திர கர்மத்தால்
தோஷம் இருக்கும். ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இப்ப 2 ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். இவர் மீன ராசியில உச்சமும் கன்னி ராசியில நீச்சமும் அடைகிறார். பெரும்பாலும் சுக்கிரன் கெடுதலை செய்ய மாட்டார். 64 கலைகளுக்கும் அதிபதி இவர். அப்ப ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்களை மட்டுமே செய்வார். அதனாலதான் இவரை களத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில இவர் கெடுதலே செய்ய மாட்டார் அப்படின்னாலும் இவர் கெடுதல் செய்ய ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. குடும்ப வாழ்க்கையில ஒரே வழி நமக்கு சந்நியாசம் தான். ஏன்னா இவருடைய இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை, தாம்பத்தியம், சுகமா வாழ்றது, ஆடம்பரமா வாழ்றது, எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ்றது, எல்லா ஆடம்பர பொருட்களையும் பெற்று வாழக்கூடிய அமைப்பு சுக்கிரன். அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தது, சரியான இடத்துல சுக்கிர பகவான் பார்வை இல்லை, இருக்கிற இடம் சரியில்லை அப்படின்னா நம்மளை சன்னியாசியா விட்டுறக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு. சுக்கிரன் வலிமை பெற்றிருப்பது மிக அவசியம். அதனால வாழ்க்கையில எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும், மகிழ்ச்சியும் அனுபவிக்கணும், மகிழ்ச்சியோட வாழணும் அப்படின்னா சுக்கிரன் வலிமையாக இருப்பது நல்லது. அசுர குருவா இருந்தாலும் உலக இன்பங்களுக்கு வசதியான வாழ்க்கையை கொடுப்பவர் சுக்கிரன். அப்ப ஜோதிடத்துல சுக்கிர பகவான் ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, மகிழ்ச்சி, அழகு, காதல், காமம், சிற்றின்பம், பொருள், ஆடம்பரம், வசதி, இந்த விஷயங்களை எல்லாம் தரக்கூடியவராக இருக்கிறார். குறிப்பா திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, நம்மளுடைய எல்லாருடைய சந்தோஷம் எதுல இருக்கு? திருமணத்துல தான் இருக்கு. முதல் 20-30 வருஷம் தனிமையா நம்ம வாழ்ந்தாலும் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்தாகணும் கடைசி காலம் வரைக்கும். அப்ப அந்த வாழ்க்கையில சுகம் இருக்கிறதும் இல்லாததும் சுக்கிரன் கையில இருக்கு. சுக்கிரன் உங்களுக்கு அதிபதி. ஏன் நம்ம சுக்கிரனை பத்தி அதிகமா பேசுறோம் அப்படின்னா சுக்கிரன் உங்களுக்கு அதிபதி. அவருடைய ஆதிக்கம் உங்க ராசியில எல்லா இடத்துலயுமே இருக்கும். சுக்கிரனை பத்தி ரிஷப ராசியில பேசாம இருக்கவே முடியாது. இந்த பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சூட்சமம் அப்படின்னு சொல்றோம்ல, குறிப்பா சுக்கிரன் என்ன சொல்லுகிறார் உங்க ராசியில அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்த்தாகணும். ஜாதகத்துல கன்னி வீட்டுல சுக்கிரன் மட்டும் தனித்து இருந்தா அல்லது கன்னி வீட்டுல சுக்கிரனுக்குரிய இடம் இல்லாம 7வது வீட்டுல இருந்தா அல்லது லக்னத்திற்கு 3ஆம் வீட்டில் மறைந்து இருந்தா 12ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தா அது சுக்கிர தோஷம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப இந்த மாதிரியான இடங்கள் ரிஷபராசியில இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. ரிஷபம் காலப்புருஷனுடைய அர்த்த திரிகோணமாக இருக்கு. அதனால வாழ்க்கையில, அழகுல, காதல்ல, திருமண வாழ்க்கையில, செல்வத்துல இதுல பிரச்சனைகள் இருந்தா அப்ப சுக்கிரன் ஏதோ சரியான இடத்துல இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். அப்ப அவருக்கான பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா செஞ்சாகணும். நம்ம இந்த பூமியில பிறக்கும் போது என்ன நினைக்கிறோம்? சுகமா வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். சுகமா வாழ முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் சுக்கிர பகவான். அப்ப அவருக்கான பரிகாரங்களையோ அவருக்கான ஆன்மீக தளத்துக்கோ நம்ம செல்ல வேண்டிய கட்டாயம் இதுல இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்? பரிகாரங்கள் மிக முக்கியம். தர்மம், சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய கோவில்கள், வீட்டுல பூஜை அறையில செய்யக்கூடிய விரதங்கள், இதெல்லாம் உங்க வாழ்க்கையில மிக மிக முக்கியம். அதே மாதிரி திரிகோண அதிபதிகள் யாரு? ரிஷப ராசிக்கு சுக்கிரன், புதன், சனி, இவங்க திரிகோண அதிபதிகளாக இருக்காங்க. அதே சுக்கிரன், புதன், சனி அர்த்த காம கோணமாக காலப்புருஷனுக்கு அதிபதிகளாகவும் இருக்காங்க. அதனால இந்த சுக்கிரன், புதன், சனி 3 பேருமே உங்களுக்கு, உங்க ராசிக்கு நன்மை தீமைகள் இரண்டையும் நிர்ணயிக்கிறாங்க. பெரும் பங்கு, பெரும் ஆதிக்கம் இருக்கும். அதனாலதான் பரிகாரங்கள்ங்கிறது மிக மிக முக்கியம். வெள்ளி, புதன், சனி இந்த நாட்கள்ல இறைவனை வழிபடுவது, நவக்கிரக கோவிலுக்கு போறது மிக மிக முக்கியம். அதுபோல சுக்கிரனுக்குரிய இந்த மந்திரத்தை எப்பொழுதுமே நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கீங்க. ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும், அப்புறம் பழகிடும். நல்லா அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். உங்க வாழ்க்கை முழுவதுமே இந்த மந்திரம் பயன்படும். உங்க வாழ்க்கையில இப்ப ஆரம்பிச்சு 1,08,000 முறையோ இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டீங்க அப்படின்னா சொர்க்கத்தை கொடுப்பார் சுக்கிர பகவான். இந்த மந்திரத்துக்கு அவ்வளவு வலிமை உண்டு. காயத்ரி மந்திரம், சுக்கிரனுக்குரிய காயத்ரி மந்திரம். ஓம் அத்வத் வஜாய வித்மகே தனுர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம். அதுபோல கோவில் எதுன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்குரிய தளத்துக்கு சென்று வருவது மிகப்பெரிய பரிகாரம். உங்க வாழ்க்கையின் சுகத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய வலிமை உண்டு. எந்த கோவிலுக்கு போலாம் அப்படின்னா தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற கஞ்சனூரில் குடிகொண்டிருக்கும் அக்னீஸ்வரர் ஆலயம் சுக்கிர தோஷத்தை நிவர்த்தி செய்யறதுல தமிழகத்தில் உள்ள ஆலயத்திலேயே முதன்மையான ஆலயமாக அது இருக்கு. கும்பகோணத்திலிருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும். அப்ப அந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா சுக்கிர தோஷ நிவர்த்தி அடையும். இந்த ஆலயத்துல மூலவராக இருப்பவர் சிவபெருமான். சிவபெருமானாக இருந்தாலும் அவரது வயிற்று பகுதியில் சுக்கிரன் இருப்பதாக ஐதீகம். அதனாலதான் சுக்கிர பகவானின் நல்லொருள் பெற்றிட அந்த கோவிலுக்கு வெள்ளிக்கிழமையில போயிட்டு வழிபட்டு வர்றது மிக மிக நல்லது. அதுபோல வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம். இப்ப சுக்கிர பகவானுக்குரிய தேவதை என்னன்னு பாத்தீங்கன்னா மகாலட்சுமி. மகாலட்சுமி திருவுருவ படத்தை அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி ஸ்தோத்திரம்
அல்லது கனகதார சோத்திரம் இதெல்லாம் பாராயணம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல இருக்கிற பிரச்சனைகள் சரியாகும். இதெல்லாம் சரியான பரிகாரங்கள். அதுபோல பால் பாயாசம், வெள்ளை நவதானிய லட்டு இதெல்லாம் நைவேத்தியமா செஞ்சு படைக்கலாம். இதையெல்லாம் தானமா கொடுக்கலாம். முக்கியமா தான தர்மங்கள் செய்யறது மிக மிக நல்லது. ரிஷபராசி நண்பர்கள் நன்கொடை செய்யுங்க. இல்லாதவர்களுக்கு இங்கதான் நீங்க கவனிக்கணும், இல்லாதவர்களுக்கு செய்யறது முழு பலன் நமக்கு கிடைக்கும். அதுபோல ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் கொடுக்கலாம். ஏன்னா சுக்கிர பகவான் அப்படின்னால வெள்ளை பொருட்கள் மிக முக்கியமானது. எந்தெந்த வெள்ளை உணவுப் பொருட்கள் இருக்கோ அது எல்லாமே சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய பொருட்கள். அதனால தயிர் சாதம், வெள்ளை உடைகள், வெள்ளை நிற உடைகள் இப்படி ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். வெள்ளை நிறம் கொண்ட எந்த ஒரு தானமாக இருந்தாலும் சுக்கிர தோஷத்தை உடனே நீக்கும். சுகபோகங்களில் இருக்கிற பிரச்சனைகளை உடனே நீக்கும். 27 நாள் வீட்டிலையும் அலுவலகத்திலையும் காலையிலையும் மாலையிலையும் பச்சரிசி மாவால, வெள்ளை மண்பொடியில் பச்சரிசி மாவால சுக்கிரனுக்குரிய கோலம் போட்டு நெய்ல செஞ்ச வெள்ளை தினை மாவு லட்டு தினமும் காலையிலையும் மாலையிலையும் சேர்த்து 27 லட்டு பூஜையில படைச்சி அதை வயசானவங்களுக்கும் குழந்தைகளுக்கும், அதாவது ஏழை குழந்தைகளுக்கும், கிடைக்காதவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, விலங்குகளுக்கு இதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். அப்ப இந்த வெள்ளை பொருட்கள் சுக்கிரனுக்கு மிக உகந்த பொருட்கள். இது ஒரு அற்புத பரிகாரம். 27 நாள் தொடர்ந்து இதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப தினமும் பச்சரிசி கோலமாவு அரைக்க முடியல அப்படின்னாலும், தினமும் லட்டு செய்ய முடியல அப்படின்னாலும், இங்க இருக்கிற இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. 9043688626 இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி இவங்கள்ட்ட வாங்கிக்கங்க. இவங்கள்ட்ட எல்லா பூஜை பொருட்களும் இருக்கு. அதுபோல உணவு பொருட்கள், சாமிக்கு படைக்கக்கூடிய நைவேத்திய பொருட்கள் இருக்கு. லட்டு சுக்கிரனுக்கு மிகவும் பிடித்த தினை மாவு லட்டுகளும் இருக்கு. கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. அப்ப இந்த பரிகாரம் மிக மிக முக்கியமான பரிகாரம். இதை செஞ்சு பாருங்க. இப்ப ஏன் நம்ம சுக்கிர பகவானுக்கு பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் மிக மிக முக்கியமானவர். அது மட்டும் இல்ல, அவர் வேஷக்காரன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். ஏன் வேஷக்காரன் அப்படின்னா, தினமும் இப்போ பொழுது விடியுது. அது எதனால் விடியுது? சூரிய உதயத்தால் விடியுது. ஆனா அப்படி எல்லாரும் சொல்றது இல்ல. விடிவெள்ளி அப்படிங்கிற பெயர் சுக்கிரனுக்கு போயிடுச்சு. அதாவது சுக்கிரனால் தான் பொழுது விடிஞ்சது அப்படிங்கிற தோற்றத்தை உருவாக்குவார் சுக்கிர பகவான். அதனாலதான் சுக்கிரனுக்கு வேஷக்காரகன் அப்படிங்கிற பேரும் உண்டு. இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பணம் அப்படிங்கிறது ஒரு மதிப்பு. அது ஒரு குறிப்பிட்ட பொருள் ஆகாது. அது மதிப்பாக தான் நம்ம பார்க்குறோம். 1 கிலோ அரிசியோட விலை 60 ரூபாய் அப்படின்னு வச்சுங்க. 1 கிலோ அரிசியானது 60 ரூபாயாக பார்க்கப்படுது நம்மளால. அரிசியை சாப்பாடா செஞ்சு சாப்பிட்றதுனால தான் பசி அடங்குது. 60 ரூபாய சாப்பிட்டா பசி அடங்குமா? அடங்காது. 60 ரூபாய் அப்படிங்கிறது அரிசியை போல வேஷம் போடுறது. அந்த 60 ரூபாயில இருக்கிற சுக்கிர பகவான் என்ன நினைப்பார் அப்படின்னா, அந்த 60 ரூபாயை சாப்பிட்டு தான் எல்லாம் உயிர் வாழ்றாங்க அப்படின்னு நினைச்சிருவார். அதாவது ஒரு பொருளுக்கு ஈடானது போன்ற இணை சுக்கிரனை குறிக்கும். இப்ப 60 ரூபாய் பணத்தை குறிக்கக்கூடிய விஷயம்தான் சுக்கிரன். புரியுதுங்களா? அதாவது வேஷம் போடக்கூடிய அமைப்பு. தன்னாலதான் அது நடந்தது அப்படிங்கிறது. வேஷம் அப்படிங்கிறது ஒப்பனை. அதனால கலைக்கு காரகன் சுக்கிரன். இப்ப ஏன் கலைக்கு காரகன் சுக்கிரனா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த வேஷம் தான். கலைஞர்கள் எல்லாருமே ஒப்பனை செய்யக்கூடியவர்கள். ஆடை அலங்கார பொருட்கள் இது எல்லாமே சுக்கிரனுக்கு உரியது. இதனாலதான் சுக்கிரனை ஆடை அலங்கார பிரியன் அப்படின்னு அழைக்கிறாங்க. எல்லா கிரகமும் தன்னுடைய அச்சியில வலஞ்சுழியாக சுற்றி வரும். சுக்கிரன் மட்டும்தான் இடஞ்சுழியாக சுற்றி வருவார். அதனால ரிஷபராசி அப்படின்னாலே மாற்று வழிகளை காட்டக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிரனால் ஏற்படும். எல்லாரும் ஒரு பாதையில போவாங்க, ரிஷபராசி நண்பர்கள் மட்டும் வேற பாதையில போவாங்க. அதுபோல சுக்கிரன் எதிர்பாலினத்தவரை குறிக்கக்கூடியது. அப்படின்னா எதிர்பாலினத்தவர்கள் மீது அதிக ஈர்ப்பு உருவாகும். அதனாலே பல நன்மைகளும் கிடைக்கும், அவர்களுக்கு பிரச்சனைகளும் உருவாகும். அப்ப மனிதர்கள்ட்ட அதிகம் ஆடை அலங்காரம் செய்து கொள்வது பெண்கள் தான். அப்ப பெண்கள் அப்படின்னாலே சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும். இந்த இடத்துல நல்லா உத்து கவனிங்க. சில விஷயங்கள் புரியாது, அதுதான் ஜோதிடம். இருந்தாலும் நம்ம அந்த ரகசியத்தையோ சூட்சமத்தையோ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அது அதிகமா பயன்படும். சுக்கிரன் அதிகமா பெண்களை குறிக்கக்கூடியது. ஏன்னா வேஷம் போடுறது அதிகமா யாரு? பெண்கள் தான் அதிகமா வேஷம் போடுவாங்க. அதனால பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் இது. சுக்கிரன் பிரகாசமான கிரகம் அப்படிங்கிறதுனால சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷபராசியில பிறந்த பெண்கள் மினுமினுப்பாய், கவர்ச்சியாய், பேரழகியாக இருப்பார்கள். 90% இது உண்மையாக இருக்கும்.
மீதி 10% கொஞ்சம் மற்ற கிரகங்கள் அமைப்பால் கொஞ்சம் மாறலாம், இந்த அழகு கவர்ச்சி எல்லாம். ஆனால் அதே நேரத்தில் அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பெரிய மைனஸாகவும் அது இருக்கும். அந்த அழகாலே அவங்களுக்கு பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திப்பாங்க. சாதாரணமாக இருக்காது அந்த பிரச்சனைகள்லாம், மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் அழகால சந்திப்பாங்க. மிக முக்கியமான காலகட்டம் இந்த காதல் திருமண வாழ்க்கையில் இந்த அழகும் பேசப்படும். அடுத்தது பார்த்தோம்னா சுக்கிரன் இன்னொரு விஷயத்துக்கு பயங்கரமான ஆளா இருப்பார். அதிகபட்சம் அதுக்குத்தான் ஒத்து வருவீங்க இந்த ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும். எதுக்குயா? இல்ல அதுக்குத்தான். வடுவேல் அப்படிதான் ஒரு படத்துல, நான் எதுக்குயா ஒத்து வர மாட்டேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி நான் எதுக்குத்தான் ஒத்து வருவேன், எல்லாத்த விட இதுக்கு தான் ஒத்து வருவோம்னா அது எது? மிக மிக முக்கியமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு. ஆனா அதை இந்த இடத்துல நம்ம பேசிதான் ஆகணும். ஏன்னா ரிஷபராசி அப்படின்னாலே சுக்கிரனை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. சுக்கிரனை பத்தி பேசினாலே இந்த விஷயத்தை பத்தி பேசாம இருக்க முடியாது. ஏன்னா அதிகம் சந்தோஷத்தையும் அதிகம் துன்பங்களையும் அதிகம் இன்பங்களையும் அதிகம் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த விஷயம். இப்ப ஏன் ரிஷபராசிக்கு மாடு உருவமா வச்சிருக்காங்க அப்படின்னா, மாட்டு மந்தையை பாருங்க, அங்கங்க மாடுகள் முட்டிக்கிட்டே இருக்கும். அதனால குடும்ப வாழ்க்கையில இந்த விஷயத்துக்காக முட்டுதல் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது கணவன் மனைவி இருவருக்குள்ளாரையும் சுக்கிரன் சரியான இடத்துல இருந்தார் அப்படின்னா அப்பையும் முட்டுதல் அதிகமாக நடக்கும். சரியான இடத்துல இல்லை அப்படின்னா இது வேற முட்டுதல் நடக்கும். ஒன்று தாம்பத்திய வாழ்க்கையில சுகம் அதிகம் கிடைக்கும், இல்லைன்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அதிகம் நடக்கும். அவ்வளவுதான். அப்ப இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு இன்பத்தையும் கொடுக்கும், துன்பத்தையும் கொடுக்கும். எப்படின்னா மாடுகளுக்கு இனப்பெருக்க காலம் அப்படின்னு தனியா எதுவுமே இல்லை. மனுஷங்க போலவே எந்த பருவ காலத்திலையும் இனவருத்தியில் ஈடுபடக்கூடிய ஒரு இனம். மாட்டு மந்தையை கவனிச்சிங்க அப்படின்னா எப்பொழுதுமே தினம் தினம் இந்த காட்சிகளை, அதாவது உடல் உறவு காட்சிகளை நம்ம பார்க்கலாம். அது போலதான் ரிஷபராசிக்கும் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இது நடக்கும். அப்ப ரிஷபராசி நண்பர்களுக்கு அந்த மனம் சஞ்சலம், சிற்றின்பம், காம உணர்ச்சி இதுல அதிக ஈடுபாடு இருக்கும். ஈடுபாடு இருக்கிறது பிரச்சனை இல்லை, எல்லா மனிதர்களுக்குமே இருக்கக்கூடியதுதான். ஒரு படி மேல போய் ரிஷபராசிக்கு அதிகமாக இருக்கும். அது இருந்தா கூட பரவாயில்ல, அதனால குடும்பத்தில் பெரும் சிக்கல்களை கொண்டு வந்து கொடுக்கும். அதுதான் இங்க பிரச்சனை. இருந்தா குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் தான், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அந்யோன்யம் இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆனால் அதுவே குடும்பத்துல மிக பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. தாம்பத்தியத்துல அசுர வேகம் அப்படின்னா அது ரிஷபராசிக்கு உண்டு. திருமணம் ஆன உடனே பார்த்தோம்னா ஒரே மாதத்துல 10-15 நாள் தள்ளி போயிருக்கு அப்படிம்பாங்க. இது எல்லாமே ரிஷபராசியில் நடக்கும். அந்த வேகம் ரிஷபராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. இப்படி தாம்பத்திய வாழ்க்கையில கோட்டை கட்டுற ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் குடும்ப வாழ்க்கையில கோட்டை விட்டுருவீங்க. அங்கதான் அந்த மறுபடியும் இந்த சுக்கிர பகவான் ஆதிக்கத்தை காட்டுறார். கிரகம் நல்லா இருந்தா 2 பேராலையும் ஈடு கொடுக்க முடியும் தாம்பத்திய வாழ்க்கையில. கிரகம் சரியில்லைன்னா அடுத்த ஆண்களையோ அடுத்த பெண்களையோ தேட வைக்கும். ரிஷபராசியால ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் அந்த விஷயத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப கடினமான சூழ்நிலை. எதை வேணாலும் கட்டுப்படுத்திடுவாங்க, ஆனால் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அது சுக்கிர பகவானின் கையில் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ரிஷபராசிக்கு மாற்றம் அப்படிங்கிறது பிடிக்காது. அது வேலையிலேயோ குடும்பத்திலேயோ தொழிலையோ. ஏன்னா ஒரு வேலைக்கு பழகிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையவே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரே மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மாடுகளை பொறுத்த வரைக்கும் கடினமான வேலைக்கு பயன்படுத்துகிறோம். அதே சமயத்தில் ஒரே மாதிரியான பழக்கம் அதுக்கு உருவாகிடும். அந்த பழக்கத்திலேருந்து இந்த மாடுகளால் மாற முடியாது. ஏன்னா என்னதான் வெளியில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாலும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு தண்ணி குடிச்சிட்டு அசை போட ஆரம்பிச்சிடும். இப்படித்தான் ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் நல்ல உழைப்பாளிகள், மாடு மாதிரி உழைப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த காலகட்டத்துக்கு ஏற்றது மாதிரி அவங்கள மாற்றிக்க முடியாத சூழ்நிலை. மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. வாழ்க்கையில் மாற்றிக்கல அப்படின்னா வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். அடுத்தது மாடு யாருக்கு பயப்படும்? எஜமான்கிட்ட மட்டும்தான் பயப்படும். அவங்கள்ட்ட மட்டும்தான் பொறுமையோடும் விசுவாசத்தோடும் இருக்கும். மற்றவங்கள்ட்ட முட்டி தள்ளக்கூடிய குணம் உண்டு. அதுபோல் அலட்சியம். இப்படித்தான் ரிஷபராசி நண்பர்களும். பெற்றவங்கள்ட்ட அன்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் அதாவது கூட பிறந்தவங்க பெற்றவங்க இவங்க சொல்றதை கேட்பாங்க. இவங்க எது கேட்டாலும் கொடுப்பாங்க. வெளி ஆட்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு மரியாதை, பயம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அலட்சியப்படுத்துவாங்க. வாக்குவாதம் வந்தா விஸ்வரூபம் எடுப்பாங்க. பேச்சாலேயே கொண்டுடுவாங்க.
அந்த பேச்சுங்கிறது சுடு சொற்கள், மிக வலிமை வாய்ந்தது ரிஷபராசி நண்பர்களுக்கு. அதே நேரத்தில் விசுவாசம் யாருக்கிட்ட? எஜமானர்கிட்ட. அதே நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட விசுவாசமாக இருப்பாங்க. எப்பொழுதுமே மாடு எப்படி அசை போட்டுக்கிட்டே இருக்கோ அது மாதிரி ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே அல்லது ஏதாவது பேசிக்கிட்டே அல்லது ஏதாவது கனவு கண்டுகிட்டே இருப்பாங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை விரும்புபவர்கள் மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை விரும்பாதவர்கள், மாடு மாதிரி பொறுமையானவர்கள். மேஷத்தை தொட்டாலே பத்திக்கும், ரிஷபம் அப்படி இல்லை, கீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பழக்கப்பட்ட வேலையை மட்டும்தான் அவங்க தொடர்ந்து செய்வாங்க. புதிய வேலை அவங்கள்ட்ட கொடுத்தா கொஞ்சம் சோர்ந்து போவாங்க, தள்ளி போடுவாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்காது. அடுத்தது முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, ரிஷபராசியில் கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அதுபோல் ரோகிணி 4 பாதங்களும் இருக்கும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இதில் அமையும். இப்போ கிருத்திகையில் மேஷராசியில் ஒரு கிருத்திகை வரும், முதல் பாகம். அது சாணம் பிடிச்ச கத்தி மாதிரி, பட்டா வெட்டிடும். ரிஷப கிருத்திகை கொஞ்சம் மொட்டை கத்தி மாதிரி. குரு இல்லைனா சுக்கிரன் இருக்க பரம சாதுவாக இருப்பாங்க அந்த கத்தி மாதிரி. அவங்கள நம்பி நீங்க கோவப்படலாம், ஆத்திரப்படலாம், பொறுமையா போவாங்க. அவங்கள திட்டலாம் அல்லது புறம் பேசலாம், அவங்கள அவமானப்படுத்தலாம், பொறுமையா போவாங்க. அதிகம் பேச மாட்டாங்க, பொறுமையா இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்குன்னு நேரத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இதுதான் நம்ம பேசக்கூடிய நேரம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. கோபம் வந்துச்சு அப்படின்னா பார்வையாலே சுற்றுவாங்க, வார்த்தையாலே கொன்னுடுவாங்க. ரொம்ப வலிமை உண்டு அவங்களுடைய வார்த்தைக்கு. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வாக்குவாதத்தில் தோத்துடணும் ரிஷபராசி அப்படின்னாலே. செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா ஆயுதம் பிரயோகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே பிறப்பு ஜாதகத்தில் ஆயுத நட்சத்திரங்கள்ல செவ்வாய் இருந்தா, கோச்சார சனி வரும்போது இந்த கோபத்தாலையும் இந்த வார்த்தைகளாலையும் வேலை பறிபோகும், தொழிலில் பெரிய நஷ்டத்தை சந்திப்பீங்க. அதுபோல இந்த செவ்வாயால உற்பத்தி தொழில் ஆயுதமாக இருந்தா நல்லது. அது மாதிரியான வேலைக்கு போங்க, அது மாதிரியான தொழில் செய்யுங்க. ஆயுதங்களை உற்பத்தி பண்ற தொழில், அது மாதிரி நிறுவனத்தில் வேலைக்கு போகலாம், ஆனால் நீங்களே செய்யலாம். உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ரிஷபராசியில் இருக்கிற கிருத்திகை நட்சத்திரம் தலையற்ற நட்சத்திரமாக இருக்கும். அதனால தலைமை பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பதவி பறிப்போகக்கூடிய அமைப்பு இருக்கும். அதுக்கு எப்பொழுதுமே ஒரு ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. எப்போ சேர் காலியாகும், சிம்மாசனம் காலியாகும், நம்ம உட்காரலாம் அப்படின்னு போட்டிகள், பொறாமைகள், வஞ்சகங்கள், எதிரிகள் உங்களது பதவிக்காக காத்திருப்பார்கள். கிருத்திகையில சூரியன் இருந்தா தலையை அடமானம் வச்சாவது பதவியையும் சொன்ன வார்த்தையையும் காப்பாற்றுவீங்க, கொடுத்த வேலையை முடிப்பீங்க. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது தைரியமான, வேகமான, விவேகமான ஒரு கிரகம். அதுதான் இந்த செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த கிருத்திகையில இருந்தா. அடுத்த ரோகிணி. ரோகிணி நட்சத்திர வடிவம் பார்த்தோம்னா தேர். ரிஷபத்தோடைய வடிவம் மாடு, காளை, நந்தியின் ஒரு கொம்பு கிருத்திகை அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு கொம்பு மிருகசீரிடம், நடுவுல இருக்கிற இறைவன் ரோகிணி. அதனாலதான் பிரதோஷ காலத்துல நந்தியின் கொம்புக்கிடையே இறைவனை தரிசிக்க சொல்கிறார்கள் முன்னோர்கள். அப்ப ரோகிணி அப்படின்னா தேரில் இறைவன் பவனி வருகிறார். இங்கு இறைவன் என்பது சிவன். சிவன் ஜடாமுடியில சந்திரன் இருப்பதாக ஐதீகம். அப்ப ஜோதிடத்துல சூரியனுக்கு அதிதேவதையாக சிவன் இருக்கிறார். ரோகிணி நட்சத்திரம் சந்திரனின் நட்சத்திரம். அப்ப சூரிய சந்திரர்களுக்கு பகை கிரகம் சனி. சனி கிருத்திகை நட்சத்திரத்துல ரோகிணி நட்சத்திரத்துக்கு செல்லும் போது பெரும் பூகம்பம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயங்கள் இது. ஏன்னா இதை கொஞ்சம் நீங்க தெளிவா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இது பெரிய சூட்சமம் அப்படின்னு சொல்லலாம். சிவனை குறிக்கக்கூடிய அமைப்பு தான் ரோகிணி. ஜடாமுடியில இருக்கிற சந்திரன் உங்களது ராசியின் அதிபதி, அதாவது நட்சத்திரத்தின் அதிபதி. இந்த அமைப்புல சனி வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையை குடும்ப வாழ்க்கையில ஏற்படுத்தும். அந்த வாழ்க்கை ரோகிணி நட்சத்திரத்துக்கு மட்டும் இல்ல, ரிஷபராசி நண்பர்களுக்கு எல்லாருக்குமே இது நடக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே பூமியில பூகம்பம் ஏற்படும், இயற்கை பேரழிவுகள் உருவாகும் இந்த கிரக அமைப்புப்படி. அப்ப பூமிக்கே இந்த கதை அப்படின்னா உங்க வாழ்க்கை சொல்லணுமான்னா உங்களை பயமுறுத்தணும் அப்படின்னு இல்ல, இது மாதிரியான அமைப்பு உங்க ராசிக்கு வருதா அப்படின்னு ஜாதகத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரிஷபராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி. அப்ப இந்த பூகம்பத்துக்கும் ரிஷபத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷபம் அப்படிங்கிறது ஸ்திர நிலராசி, பூமியை குறிக்கக்கூடியது. ரிஷபம் காளை வடிவம். காளைங்கிறது என்ன, முற்றதை குறிக்கும். பூமியின் தட்டுகள் என்ன பண்ணும், ஒன்றோட ஒன்று முட்டும் போதுதான் பூகம்பம் உருவாகும். ராகுவுக்கு உச்சராசி ரிஷபம். இப்ப இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அமைப்பு மட்டும் இருக்கா இல்லையான்னு மட்டும் பாத்துங்க. இது பெரிய
பிரச்சனைகளை ரிஷபராசிக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. உங்கள் வாழ்க்கையிலேயே சனி ரோகிணியில் போகிற காலத்தில் இந்த பிரச்சனைகள் உருவாகும். பெரிய பிரச்சனைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இது போகுமா? ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இப்போ ரிஷபத்தில் சுக்கிரன் அல்லது சந்திரன் இவர்களுடன் 8ஆம் பாவம் சனி இருக்க மிகப்பெரிய புயல் நம்ம வாழ்க்கையில் அடிக்கும். எது மாதிரி அப்படின்னா, குழந்தைகளா பிறக்கும் போதே வரக்கூடிய கண்டங்கள், கல்வியில 10, 12 ஃபெயில் ஆகிறது, காதல்ல கலவரம், திருமணத்துல போராட்டம், தற்கொலை எண்ணங்கள், குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி கௌரவம் போறது, தொழில மிகப்பெரிய தொகையை நஷ்டமடைவது, லட்சக்கணக்கில் சம்பளம் பெறக்கூடிய வேலை பறி போறது, திடீர் விபத்து, பழி சுமத்தப்பட்டு சிறைவாசம் போறது, கடன் பிரச்சனையினால ஊரை விட்டு ஓடி தலைமறைவா மாறுறது, அதிர்ச்சி கொடுக்கிற நோய், இதுல எதை நீங்க சந்திச்சாலும் உங்க வாழ்க்கையை புரட்டி போடுற சம்பவங்களுக்கு இந்த கிரக அமைப்பு தான் காரணமா இருக்கும். இந்த நான் சொன்ன விஷயத்துல திடீர்னு நீங்க எதை பார்த்தாலும் எதை உணர்ந்தாலும் இந்த கிரக அமைப்புகள் மிக காரணமாக இருக்கும், முக்கிய காரணமா இருக்கும். பூமியில நடக்கிற பூகம்பம், சூறாவளி உங்க வாழ்க்கையிலையும் நடக்கும். தயவு செஞ்சு பயமுறுத்தத்துக்கு இல்ல, இது போன்ற காலகட்டம் வராத அளவுக்கு முன்னெச்சரிக்கை செயல்பாடுகளை ரிஷபராசி எப்பொழுதுமே எடுத்துக்குங்க. எந்த வயதாக இருந்தாலும் சரி. சனிக்கிரகம் எங்க இருக்கு, ரோகிணியில சனிக்கிரகம் கடக்குதா, அது எப்போ கடக்கும் அப்படின்னு மட்டும் பார்த்துக்குங்க. அந்த காலகட்டத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். மற்றபடி எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. எல்லா திறமைகளும் வலிமையும் உங்களுக்கு இருக்கு. அடுத்து மிக முக்கியமான விஷயம், நீங்க எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னா, சுக்கிர பகவான் ஆதிக்கமா செயல்படுற சிற்றின்பம். நான் சொன்னது மாதிரி தாம்பத்திய வாழ்க்கையில மிக எச்சரிக்கையா இருங்க. ஒரு சிலர் ஒருவருக்கு ஒருவராக வாழ்வாங்க, வேறு சிலர் ஒருவருக்கு பலராக வாழக்கூடிய அமைப்பு. இருவேறு நிலை கொண்ட குணம் இந்த விஷயத்துல. அதாவது எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில தலையிடுவாங்க, பெண்களோ ஆண்களோ. அதனால அவர்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிகிற அளவுக்கு வாழ்க்கையில எப்போதாவது இந்த சம்பவம் நடக்கும். அதனால இந்த விஷயத்திலேயே ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து, நம்ம குடும்பத்துல பல கஷ்டங்கள், விபத்துகள் நடக்குது அப்படின்னா, கந்திஷ்டி அப்படின்னா ஒருத்தரால் ஆசைப்படுற விஷயமோ அல்லது வாழ்க்கையில நடக்கணும்னு எதிர்பார்த்த விஷயங்களோ நடக்கல, அந்த விஷயத்தில் தோல்வி ஏற்படுது அப்படின்னா, பக்கத்தில் யாராவது அதில் சாதிச்சிட்டாங்க, உயர்ந்துட்டாங்க அப்படின்னா அவர்கள் மேலே வரக்கூடிய விஷயம்தான் இந்த கந்திஷ்டி, பொறாமை, போட்டி. ஒரு ஏக்க பெருமூச்சு விடுவாங்கள்ல, அப்போவே நம்மளுடைய வாழ்க்கை தள்ளாட ஆரம்பிச்சிடும். மற்றவங்களுடைய பொறாமை, ஏக்கம், இது எல்லாமே நம்மளை சுற்றி ஒரு எதிர்மறை ஆற்றல்களை உருவாக்கும், எதிர்மறை அதிர்வலைகள். அதனாலே நமக்கு பலவிதமான துன்பங்கள், திடீர்னு துக்க செய்தி, திடீர்னு குடும்பத்தில் பிரச்சனை, திடீர்னு தொழிலில் நஷ்டம். ஒரு வேலை செய்கிறவங்களே நமக்கு எதிராக நிற்பாங்க, துரோகம் செய்வாங்க. ஒரு நிம்மதியை இழக்கக்கூடிய அமைப்பை இந்த கந்திஷ்டியால் கொடுக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால், கோட்டையிலே இருந்தாலும் நம்ம குடிசைக்குள்ளார தள்ளக்கூடிய அமைப்பு இந்த கந்திஷ்டிக்கு உண்டு. நம்ம கந்திஷ்டி எல்லாரும் பெரும்பாலான பேர் நம்புறதே இல்லை. கந்திஷ்டினா அதெல்லாம் சும்மா அப்படின்னு. 100 மாமரம் இருக்கும், அதில் ஒரு மரம் மட்டும் பட்டு போயிருக்கும். ஏன்னா அது ஒரு நேரத்தில் மாங்காய் பழங்கள்லாம் குலுங்கின ஒரு மரமாக இருக்கும், காரணமே இல்லாமல். ஏன்னா எல்லா மரத்துக்கும் போடுற உரம், எல்லா மரத்துக்கும் விடுற தண்ணீர் அந்த மரத்துக்கும் தானே போய் சேர்ந்துருக்கும். ஆனால் அது மட்டும் எப்படி பட்டு போயிருக்கும் 100 மரத்தில்? அதற்கு காரணம் கந்திஷ்டி தான். நல்லா இருப்போம், ஜெகஜோதியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், குடும்பத்தில் எப்பொழுதும் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் வெளியில் வரைக்கும். ஆனால் திடீர்னு மறுநாள் பார்த்தா அழுக சத்தம், சண்டை சச்சரவுகள். இதுக்கு எல்லாமே காரணம் கந்திஷ்டி தான். அடுத்தடுத்த விபத்துகள், தொடர்ந்து எடுக்கிற காரியத்தில் தோல்வி, அடுத்தடுத்த கெட்ட விஷயங்களாக நடக்கிறது. அதுபோல் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அவமானம், அசிங்கம், இதுக்கெல்லாம் காரணம் கந்திஷ்டி தான் காரணம். அப்போ காரணமே இல்லாமல் கவலை, பயம் இதெல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு காரணம் கந்திஷ்டி தான். அப்போ அந்த கந்திஷ்டியை போக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டையும் தொழில் செய்கிற இடத்தையும் சுத்தமாக மங்களகரமாக வச்சுக்கிறது நல்லது. அப்படி சுத்தமாக மங்களகரமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளெல்லாம் போய் அமைதி, செல்வம், மகிழ்ச்சி, நிம்மதி இது எல்லாமே கிடைக்கும். முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, தொழில் செய்கிற இடத்துல இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தீராத வறுமை, தீராத நோய், தீராத கடன் பிரச்சனை, இது 3மே நம்ம வாழ்க்கையிலிருந்து ஓடிவிடும். அப்போ என்ன பண்ணோம்? முதல் விஷயம், வீடு, தொழில் இது 2யுமே சுத்தமாக மங்களகரமாக வச்சுக்கணும். 2வது, வீட்டில் உள்ளவங்களும் அதிகபட்சம் தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களும் கடவுள் மீதோ அல்லது இந்த பிரபஞ்சத்தின் மீதோ அல்லது பஞ்சபூதங்கள், நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் இதன் மீதோ நம்பிக்கையும் பயமும் இருக்கணும். அடுத்தது 3வது விஷயம் என்னென்னா, பரிகாரங்கள் நம்ம வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. ஏன்னா
ஒவ்வொரு தெய்வங்களையும் கிரகங்களையும் நம்ம சாந்தப்படுத்தியாக வேண்டும், அவர்களுடைய அருளை பெற வேண்டும். அதனால் பூஜை பொருட்கள் நம்ம வீட்டில் கட்டாயம் இருக்கணும். லட்சுமி விளக்கு, நெய், எண்ணெய், பஞ்சதீப எண்ணெய், 7 வகையான திரி, பஞ்சகாவிய விளக்கு, அகர்பத்தி, சாம்பிராணி, கற்பூரம், பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பச்சை கற்பூரம், மும்மூர்த்திகளையும் கண்திஷ்டிகளையும் பாவ புண்ணியங்களையும் சரி செய்யக்கூடிய பச்சரிசி கோலமாவு, குபேரனுக்கு மிகவும் பிடித்த உணவு ஊறுகாய் வகைகள், அது மாதிரி இது எல்லாமே கண்டிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கணும். இப்போ இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா தீராத வறுமை, தீராத நோய், தீராத கடன், இந்த 3 பாவங்களும் நம்ம வாழ்க்கையிலிருந்து போயிடும். இந்த பூஜை பொருள்லாம் முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளாக இருந்தால் 100% நம்மளால் பலனை பெற முடியும். அப்படி ஒரு பொருள் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் கிடைக்கல, கடைகளில் ஸ்டோர் ரூமில் கிடைக்கல அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். 9043688626 இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பூஜை பொருட்கள் கேட்டு வாங்கிங்க. தரமான பொருளாக, சுத்தமான பொருளாக, ஆன்மீகத்துக்கு தேவையான பொருளாக இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் காற்று, நீர், உணவு இந்த 3 விஷயமும் எப்படி முக்கியமானதோ அது மாதிரி நான் சொன்ன இந்த 3 விஷயங்களும் மிக மிக முக்கியம். நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க. நம்பிக்கை இல்லாதவங்களை பற்றி நமக்கு கவலையே இல்லை. ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வறுமையின் ஆழத்தில் உங்கள் குடும்பம் இருந்தாலும் உங்கள் தொழில் இருந்தாலும் கண்டிப்பாக செல்வ செழிப்பின் உச்சிக்கே வரலாம். இதை நான் சொல்லலை, சாஸ்திரங்கள் சொல்கிறது. அடுத்தது இந்த கந்திஷ்டியை போக்குறதுக்கான மந்திரம் ஒன்று இருக்குது. காயத்ரி மந்திரம். ஓம் பூர்புவ ஸ்வ தத் சவிதுர் வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரம் மிக முக்கியமான மந்திரம், முதன்மையான மந்திரம். எதில் அப்படின்னா காயத்ரி மந்திரம். இது தொடர்ந்து உச்சரிக்கிறீங்க அப்படின்னா கந்திஷ்டி பாதிப்பு குறையும். இந்த மந்திரம் உங்கள் குடும்பத்தையும் தொழில் நிறுவனத்தையும் கவசம் போல இருந்து காக்கக்கூடிய வலிமை இந்த மந்திரத்துக்கு உண்டு. அதுபோல் பஞ்சாட்சர மந்திரம். பஞ்சாட்சரம் அப்படின்னா சிவனுக்குரிய மந்திரம். ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சிட்டு வரீங்க அப்படின்னா தினமும் ஒரு 10 நிமிஷம், ஒரு 18 முறையோ அல்லது 27 முறையோ உச்சரிச்சிட்டு வரீங்க அப்படின்னா ஐம்புலன்களும் கட்டுப்படும். குடும்பத்தில், தொழிலில், வேலையில் தடைகள் ஏற்படுத்தும் எதிரிகளையும் துரோகிகளையும் தோல்விகளையும் வீழ்த்தக்கூடிய வலிமை இந்த மந்திரத்துக்கு உண்டு. குடும்பத்தையும் தொழிலையும் கவசம் மாதிரி இந்த மந்திரமும் உங்களை பாதுகாக்கும். ஓம் நமச்சிவாய. அடுத்த முக்கியமான விஷயங்க, நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் எப்போதும் நம்பிக்கையோடு இருங்க. இந்த நம்பிக்கை எண்ண தெளிவு அடைவதற்கு உதவுது. நேர்மறை எண்ணங்களை நோக்கி நம்முடைய ஆற்றலை முறையாக செலுத்துறதுக்கு உதவுது. நம்பிக்கையே உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த விஷயம். நம்முடைய எண்ணம் எந்த பிரபஞ்சத்துக்கு வேணாலும் போயிட்டு வரும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது நம்முடைய எண்ணம். அதனால் எண்ணத்தையும் நம்பிக்கையையும் எப்பொழுதுமே நீங்கள் விட்டுறாதீங்க. நோயால் பாதிக்கப்பட்டவரை குணமாக்குவது, துக்கத்தில் இருப்பவரை மகிழ்ச்சியாக மாற்றுவது, தோல்வி அடைந்தவரை வளர்ச்சிக்கு கொண்டு செல்வது, இது எல்லாத்துக்குமே எதால் முடியும்? எண்ணத்தாலும் நம்பிக்கையால் மட்டும்தான் சாத்தியப்பட முடியும். நம்ம வாழ்க்கையில் என்னவாக ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சு அதுவாக நிச்சயம் ஆவோம் அப்படின்னு நம்பினா வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். உங்களுடைய எண்ணங்களால் ஒன்று உங்களை உருவாக்க முடியும், இல்லைன்னா அழிக்க முடியும். நீங்கள் சரியாக அதை கையாண்டால் உங்களால் வெற்றிக்கு மேல் வெற்றியை அடைந்து புகழின் உச்சிக்கே போக முடியும். ஒருவேளை இது உங்களால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தோற்று போவீர்கள்ங்கிறத விட வெற்றியை ஒரு நொடிக்கு முன்னால் பறிகொடுத்து தவிப்பீங்க. தந்தையை, தாயை விட்டு பிரிந்த குழந்தை மாதிரி. இதுதான் இந்த பிரபஞ்சம் உங்கள்கிட்ட சொல்ல வந்த சூட்சமங்கள், ரகசியங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.